கடலுக்குள்ளேயே டிராபிக்கா? ஹார்முஸில் ஈரான் போட்ட ஸ்கெட்ச். சென்னைக்கு வரும் கப்பல் நிறுத்தம், பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடா? நடப்பவை குறித்து விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கில் 5 நாட்களை தொடர்ந்து போர் நடந்து வரும் நிலையில் ஆசிய நாடுகளுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் தங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஹார்முஸ் நீரிணையை மூடி உலக நாடுகளுக்கு டஃப் கொடுத்திருக்கிறது ஈரான். வளைகுடா நாடுகளிலிருந்து மற்ற ஆசிய நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு செல்வதற்கான பிரதான வழியாக ஹார்முஸ் நீரிணையே இருக்கும் நிலையில் அந்த பாதை மூடப்பட்டதால் கடலுக்குள்ளேயே டிராபிக் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்தியாவிலிருந்து செல்ல வேண்டிய கப்பல்கள் உட்பட வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு வரவேண்டிய கப்பல்கள் என சுமார் 700 கப்பல்கள் கடலில் அணிவகுத்து நிற்கின்றன. இதில் சென்னை துறைமுகத்திற்கு கச்சா எண்ணெய் ஏற்றி வரக்கூடிய 2 கப்பல்களும் சிக்கி தவிப்பதால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படுமா, விலை எகிருமா என்கிற சந்தேகங்கள் எழத் தொடங்கியுள்ளது. குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் இந்தியாவுக்கு சொந்தமான 59 கப்பல்கள் சிக்கி தவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மத்தியில் ஏற்கனவே இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கி வந்த ரஷ்யா மீண்டும் பெரிய அளவில் கச்சா எண்ணெயை வழங்க முன் வந்திருக்கிறது. சுமார் 95 லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை இந்தியாவுக்கு அனுப்ப தயாராக இருப்பதாக ரஷ்யா அறிவித்திருப்பதால் தற்போதைக்கு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு பிரச்சனை எழாது என்று கூறப்படுகிறது. அடிப்படையில் இந்தியாவின் 40% கச்சா எண்ணெய் ஹார்முஸ் நீரிணை வழியாகவே கிடைக்கப்பெற்றது. தற்போது அங்கு போர் ஏற்பட்டு நீரிணை மூடப்பட்டதால் அந்த 40% தேவையை தாங்கள் பூர்த்தி செய்வதாக முன் வந்திருக்கிறது ரஷ்யா. இந்திய அமெரிக்கா இடையேயான ஒப்பந்தத்தின்படி ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது குறைக்கப்பட்டது. இதன் எதிரொலியாகவே வரி குறைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இப்படியான சூழலில்தான் மீண்டும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருப்பது சர்வதேச அளவில் உற்று நோக்கப்படுகிறது.